அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது ரெண்டாவது ஒரு பதிவு ஒன்று போடுறேன். அஞ்சனக்கல்லை வச்சு எப்படி வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம், ஜெயிக்கலாம். இப்போ நோயின் நிவாரணம், நோய் ஒருத்தவங்களுக்கு குணமாகணும். அதுக்கு இந்த அஞ்சனத்தை வச்சா எப்படி நோய் குணமாகும்? அஞ்சனம்னாவே என்னன்னு, அஞ்சன கல்லுனாவே என்னன்னு ஒன்று புரிஞ்சிக்கினா அந்த அஞ்சனத்தோட மிகப்பெரிய சக்தியை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதை வச்சே மட்டும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ரொம்ப மகத்துவமான ஒரு சக்தி இருக்குது. நம்ம எதுனா ஒன்று கேட்டால் அது திருப்பி பிரபஞ்சங்கையில் கொண்டு போய் அது நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கும். நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான். நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலும் பண்ணக்கூடாது, கெட்ட விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் எது இருந்தாலும் அது கர்ணித்து பிரபஞ்சத்து கையில் கொடுத்து நம்மளுக்கு நல்வழியை கொண்டு தரோம். அதுக்கு தான் ஒரு விஷயம் என்னென்னா, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் டைமில் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னா கேட்டால் பிரபஞ்சம் இந்த உலகமே சைலண்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம என்ன கேட்டாலும் நம்மளோட மைண்டு கூட ஒரு நிலையில் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது நடக்கும். நம்ம என்ன கேட்டுக்கினே வரோமோ அதுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த அஞ்சனம் எப்படி பயன்படுத்தலாம்? நோய் சரியாக இந்த அஞ்சனக்கல்லை ஒரு சின்ன ஒரு பை ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பை, அதை எடுத்துகிட்டு ரெட் கலரில் ஒரு அஞ்சனக்கல்லை வைக்கக்கூடாது. ரெட்டுன்றது கோபம். நோய் சாந்தமாகணும். ஒன்று ஆரஞ்சு கலர் துணி இருக்கும்ல, ஆரஞ்சு கலர் துணி ராகுது கலர் இங்கே முக்கியம். ஆரஞ்சு கலர் ராகு பகவான். விநாயகருக்கும் அது சாத்தியம், ஹனுமனுக்கும் அது பொருந்தும். சில பேர் வெங்கடேஷ் பெருமாளை வணங்குவீங்க, அவங்களுக்கும் அது சாத்தியமாகும். இந்த கலர்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கலர்லலாம் ஒரு வசியத்தன்மை உண்டு. நீங்கள் ரெட்லேயோ கருப்புலேயோ ப்ளூலேயோ வச்சிங்கன்னா தலைவலி ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் நம்ம சொல்லித்தரது. இதை அந்த பைக்குள்ளே சின்னதாக ஒரு கல் ஒன்று வாங்கிடுங்க. அஞ்சனக்கல் வாங்குகிற நேரம் அஞ்சனக்கல் வாங்குகிற நேரம் திங்கக்கிழமையாக தான் இருக்கணும். ராகு காலம்லாம் போயிட்டு வாங்குங்க, 12 மணிக்கு மேலே வாங்குங்க. வாங்கிட்டு சின்ன ஒரு பையாக ரெடி பண்ணுங்க. அதில் அஞ்சனக்கல் ஒன்று வைங்க. இது கிராம்பு ஒன்றே ஒன்று வைங்க, நல்லதாக வைங்க. மொட்டுக்கெல்லாம் கைட்டாதீங்க. இது உடஞ்சி கமா இதெல்லாம் உடஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மொட்டு வரும் தெரியுமா, பூ, அந்த ஃப்ளவர் மாதிரி வரும், ஓகேங்களா? அது ஒன்று வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அந்த பையில் போட்டு அவங்களோட தலைகாணி அடியிலையோ எனக்கு நோய் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் நமச்சிவாயா, நமச்சிவாய வேற, நமச்சிவாயா அழுத்தி சொல்லணும். நமச்சிவாயான்றது வேற, நமச்சிவாயான்றது வேற. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நீங்கள் இந்த அஞ்சனத்தை வச்சுக்கின்னு சொல்லும்போது நோய் படிப்படியாக உங்களுக்கு நீங்களே அந்த அதிசயத்தை பார்க்கலாம். குணமாகிறது நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுற தப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை மற்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணுறத மற்றவங்க கையில் சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்காது. இதுதான் ஒரு விஷயம். நீங்கள் வேணால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கூட கொடுங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, தான் பெற்ற இன்பமும் வையகமும் பெறணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நோயில் பட்டு காசு வீண் செலவு, அதுக்கு தீர்வும் கிடைக்கல, இன்னாதாண்டா எனக்கு விமோச்சனம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு மூட்டை கட்ட போகிறீங்க, அதில் அஞ்சனக்கல் வைக்க போகிறீங்க, கிராம்பு, இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும்,
இந்த மொர்தானி மொட்டோ ஏதோ ஒன்று மாதிரி வரும், அன்னாச்சி பூ அதுக்கு பேர். அந்த அன்னாச்சி பூ வந்து ஒன்று வைங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வைங்க. பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சிம்பிளாக வச்சு மூட்டை கட்டி பாருங்கள். இதை அப்பப்போ மாற்றணுமா? அதெல்லாம் மாற்றலாம் தேவையில்லை. உங்களுக்கு நோய் குணமாகும். 100% இதை பயன்படுத்தி பாருங்கள். நோய் குணமாகிறதுக்கு மட்டுமே இந்த ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுத்துருது. எல்லோரும் நோயில் பாதித்து வீண் செலவுலாம் வச்சு இதுக்கு மந்திரம் கூட சொல்லிட்டேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு கத்தி சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். எந்நேரம் சொல்லிக்கினே வாங்க. நீங்கள் இதிலேருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். இந்தோட கஷ்டம் உங்களுக்கு சுகம் கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலான்றதுக்கு இந்த ஒரு பதவி அஞ்சனத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அஞ்சனம் அத்தனை வேலையும் பண்ணித்தரோம். உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்தி தரோம். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.